நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா அந்த ரகசியத்தை ஒழிச்சு வச்சிருக்கோம். நாங்க வந்தா தான் நீட்டை ஒழிப்போம். நாங்கள் இப்ப சொல்றாங்க நீட்டை ஒழிக்கவில்லை என்று நினைக்காதீர்கள், போராடி கொண்டிருக்கிறோம் என்று பாருங்கள். என்ன சொல்ல வர தெரியுதா? தலைவன் அடுத்த தெருவுக்கு ஆட்டை போன வரன்னு சொல்றான். நீங்க இன்னும் நேரம் ஓட்டு போட்டீங்கன்னா நாங்க அப்படி போய் தொட்டுருவோம் அப்படின்னு ரெடி ஆகுறாங்க. 5 வருஷமா நீக்க முடியல. நாங்கள் போராடு, இதைத்தான் தேர்தல் நேரத்தில் சொல்லியிருக்கணும். நாங்கள் போராடுவோம் அப்படிதான் முதல் கையெழுத்து அப்படி போட்டு இவங்க நினைச்சுக்கிட்டாங்க இந்தியாவுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல, மத்திய அரசுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல, ஸ்டாலின் கையெழுத்து போட்டு நீட்டு ஓடி போயிருப்பாரு அப்படின்னு. ஏன் அப்படி பார்த்தா ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது கூட ஒரு வருஷம் விளக்கு வாங்கிச்சியா? அவங்களாம் அந்த விளக்கு கூட வாங்க முடியலையே. அந்த விளக்கை நீட்டி விளக்கை கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்று தர முடியலையே. படிக்கிற மாணவர்கள் அனிதா ஒரு பொண்ணு செத்து போறா, இன்னைக்கு உதயநிதி படம் வச்சு இப்படி வழக்கம் போடுறாரு. நீங்க இருக்கணும்ல. எல்லா அரசு ஊழியர்களுக்கும் அரசு பணியாளர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா? செஞ்சிருக்கணும்ல. தூய்மை பணியாளருக்கு தனியார் மயமாக்கலை தடுப்போம், நிரந்தர பணியாளர்களாக மாற்றுவோம் சொல்லி நீங்க செஞ்சிருக்கணும்ல. எல்லாமே நீங்க வச்ச கோரிக்கை தானே. முக்கியமான கோரிக்கை எல்லாமே கடப்புல கிடக்கு. 2 தான். 1000 ரூபாய் கொடுத்தது நாங்க தான். இல்ல அதுக்கு பேர் வேற வச்சிருவாங்க, புதுமை பெண்கள் திட்டம். அம்மாவுக்கு 1000 ரூபாய், பொண்ணுக்கு 1000 ரூபாய். யாரு? நாட்டோட மூத்த அமைச்சர் துரைமுருகன், சாக போற வயசுல அமைச்சர். அதுல வேற அவர் பேச ரொம்ப பெருமையா, உங்க அம்மாவுக்கு 1000 ரூபாய், பொண்ணுக்கு 1000 ரூபாய். பொண்ணுக்கு எதுக்கு? அம்மாவுக்கு எதுக்கு 1000 ரூபாய்? நான் சொல்லி தப்பா நினைச்சிருக்காங்க. அமைச்சர் தான் சொல்றாரு. அம்மாவுக்கு எதுக்கு 1000 ரூபாய்னா, புருஷன் முடியாரு டாஸ்மார்க் போய் குடிச்சிட்டு வந்து காய்கறி வைக்கிறதுக்கு ஒண்ணுமே தரமாட்டான், ஏதாவது அந்த காய்கறி வாங்கி குழம்பு வைக்கிறதுக்கு அம்மாவுக்கு 1000 ரூபாய், பிள்ளைக்கு எதுக்கு 1000 ரூபாய்? இப்படி குடும்பமே சிக்கலா இருக்கும்போது பிள்ளைங்க படத்துக்கு எடுத்துக்கு போன ஒரு செல்போன் வாங்கி ஏதாவது பேர்கிட்ட பேசணும்ல, அதனால போறவை பத்திக்கிட்டே பேசுறதுக்கு 1000 ரூபாய். நாங்க என்ன சொல்றோம்? துறைமுகம் பொண்டாட்டிக்கும் துறைமுகம் பிள்ளைக்கும் ஒரு 1500 ரூபாய் கூட்டி கொடுத்ததுக்கு நாங்க தயாரா இருக்கோம். நீங்க 1000 ரூபாய், அந்த 1500 ரூபாய் நாங்க தரோம். உங்க குடும்பம் முதல்ல குடும்பம் நடத்த முடியுமா? 1500 ரூபாய்க்கு உங்க வீட்டம்மா காய்கறி அரிசி பருப்பு வாங்கி உங்க குடும்பத்தை நடத்திடுவாங்களா? ஓசி அரிசி போட சொல்லிடலாம். ஓசி அரிசி கொடுத்து ஒரு 35 கிலோ, நீங்க நல்லா உங்க வயிற்ற பார்த்தா தெரியுது நல்லா சாப்பிடுவீங்க, 35 கிலோவே கொடுக்க சொல்லிடுவோம். அரிசி பருப்பு இலவசம் கொடுப்பாங்க. அந்த கண்டிப்பா சோப்பை மறக்காம வந்துடும். தலைவர வித்துருங்க, இந்த டீ போயில எல்லாத்தையும் வித்துருங்க. ரேஷன் கடையில் எதெல்லாம் தரப்போ அதெல்லாம் கொடுத்துருவாங்க, கட்டாயம் வாங்கணுன்றாங்க. இல்ல சில்லறை கிடையாது. இப்படி எல்லா பொருளையும் வாங்கிக்க, கூட 1500 ரூபாய் கொடுத்துரும். உங்க குடும்பம் நடத்திடுவீங்களா? ஒரு நாள் செலவுக்கு 10,000 ரூபாய். ரொம்ப பெருமையா நாங்க தானே கொடுத்தோம். படிச்சுட்டு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறார்கள், அவர்களுக்கு 1000 ரூபாய். அடே அப்பா, வேலை வாய்ப்பு இல்லாம எப்படி இருக்காங்க? கல்லூரிகளை திறந்து கட்டி விட்டுக்கிட்டே ஏன் வேலை வாய்ப்பு உருவாக்க முடியல? நீங்க அங்க சிப்காட் திறந்துட்டோம், இங்க இவ்வளவு திறந்துட்டோம், வெளிநாட்டுல போய் ஈர்த்துட்டு வந்துட்டோம். நாங்க 55,000 கோடியை கொண்டு வரோம், 60,000 கோடி, 1,00,000 கோடியை கொண்டு வரோம். கொண்டு வந்து கொண்டுனீங்களே, ஏன் வேலை வாய்ப்பு இல்லாம போச்சு? ஏன் இல்லாம போச்சு? போய் நேர்காணலுக்கு போய்கிட்டே அலையிறாங்க இல்லையே. ஆனா எல்லா துறையும் தோத்து போச்சு. டாஸ்மார்க் துறை மட்டும் வெற்றிகரமா நடந்துகிட்டே இருக்குது. எங்க சாரா கடையில கூட்டம் இல்லாம இருந்தா, நம்மளால பாருங்க தேநீர் கடை எல்லாம் மலையாளிட்ட போயிருச்சு. நம்ம சேட்ட கடையில போய் டீ குடிக்கலாம், சேட்டா ஒரு சாயா கொடுக்கும் அப்படிதான் போய்கிட்டு இருக்கான். நான் எங்க ஊர் ஜில்ல அப்படி பார்த்தேன். நம்மளால பேக்கரிக்கு வேலைக்கு போயிட்டு வந்து இங்க மலையாளம் பேசுறோம்னா இங்க விழுப்புரம் வரைக்கும் அப்படிதான் இருக்காங்க. சரி, அதை தாண்டி இங்கிட்டு பார்த்தா எலக்ட்ரிக்கல் கடை, ஃபேன்சி கடை, டெக்கரேஷன் கடை, எல்லா கடையிலும் பார்த்தா வட இந்திய கடை வந்துட்டான். அவன் மூர்க்கமா மூடிட்டு இருக்கான், கடையா வச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா இங்கிட்டு பார்த்தா இந்த கடையில் அவன் இருக்கான், அங்கிட்டு பார்த்தா இந்த கடை, நகைக்கடை முழுக்க சேட்டா வந்துட்டு இருக்காங்க. விக்கிறவன் ஒரு சேட்டுனா வாங்குறவன் புரோக்கர் அவன் ஒரு சேட்டா இருக்கான். சின்ன சின்ன கிராமத்துல வங்கி நகை அடவு வைக்கப்படும் அப்படிங்க. என்னன்னு பார்த்தா சேட்டு போய் வந்து உட்காந்துருக்கேன். சரி, நம்மளால என்ன ஒரே சாரா கடை தான் கிடக்கும் நம்மள முழுக்க. எப்படி அவங்களுக்கெல்லாம் உழைக்கிற கடை, நம்ம உழைப்ப கொடுக்கிற கடை. இப்படி ஒரு கடையை திறந்து வச்சு இந்த கடையை மூடுவேன்னு சொன்ன திமுக இன்ன வரைக்கும் மூடி இருக்கா? கேட்கணும்ல. வாயே பேச மாட்டாங்க தேர்தல் நேரத்துல. ஏன் சொல்லுங்க? கடையை மூடணும், அந்த ஆம்பளைங்க ஓட்டு போடாம விட்டுருவாங்க, அதனால நம்ம தோத்துருவோம், சாராயத்தை பத்தி பேசக்கூடாது. அது 2011 தேர்தலை சந்திக்கிற போது இதே வார்த்தையை சொன்னது 16 தேர்தல். அப்புறமா வாய் திறக்கல. இப்ப கனிமொழி அதை சொன்னாங்கல்ல, நாங்க தான் மூடுவோம்னு சொன்னோம். இப்ப எங்க போச்சு வாய் திறக்க முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க எப்படியா ஜெயிச்சா போதும், மக்களை பற்றியோ மக்கள் நலன்களை பற்றியோ எங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது. இப்படி சொல்ற கட்சியோட வேட்பாளர்களுக்கு உங்கள் வாக்கா, இல்ல இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற, இந்த மண்ணின் வளங்களை மக்களுக்கே கொடுத்து மக்களுக்கே இந்த மக்கள் படிக்கிற மக்களுக்கு நல்ல கல்வி, பிறந்த பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி, அதுக்கேற்ற வேலை, அந்த வேலைக்கேற்ற ஊதியம், அந்த ஊதியத்தை கொண்டு கௌரவமிக்க வாழ்வு, அரசாங்கத்தில் பிச்சை எடுக்காத நிலைமையில மக்களை வாழ வைக்கணும்னு நினைக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் ஓட்டா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டாம். ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு மாதம் தேர்தல்,
சும்மா சும்மா கோவப்படுறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. கோவப்படுறது இப்ப என்னடா கோயில் பண்ணி ஒண்ணுமே பண்ணலையே, அமைச்சராக நமக்கு ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு தோணுது. இருந்தாலும் வரும்போது அவர்தான் கொஞ்சம் பெரிய ஆளா தெரியாது, பாட்டு தான் போவாமே 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு திருப்பி அங்கேயே ஓட்ட போட்டுறாங்க. வேலவந்தராஜ் அண்ணாச்சி மாதிரி இங்க யாரும் இருக்க முடியுமா? அடே அப்பா அப்பா எல்லா வீட்டுக்கு வந்துருவாரியா, நல்லா கல்யாணத்துக்கு வந்துருவாரு, காதத்துக்கு வந்துருவாரு, சடங்குக்கு வந்துருவாரு, பிள்ளை வீட்டுக்கு வந்துருவாரு, மொட்டை போட வந்துருவாரு, எல்லாத்துக்கும் வந்துருவாரு. அவரே எம்எல்ஏ வந்துருவாரா? வந்து இது அரசியல். காதத்துக்கு நம்மளுக்கு போடுறதுக்கும் செலவு வீட்டுக்கு வர்றது அரசியல். இந்த பகுதியில் என்ன சிக்கல்? இந்த வேளாண் சட்டமன்றத்தில் என்ன தேவைப்படுகிறது? இந்த சட்டமன்றத்தில் பேசி நிதியை திரட்டி கொண்டு வந்து அந்த மக்களுக்கு எப்படி செய்யுது? அதிகபட்சம் பங்கு பங்கு போடுவாங்க பாருங்க, பஸ் ஸ்டாண்ட் ஒன்று போட்டு கொடுத்துருவாங்க. இது கூட பரவாயில்ல, 35 லட்சம் போட்டுருக்காரு உங்களால. அவன் 7 லட்சத்துக்கு போட்டு ஆதே போட்டாங்க, 38 லட்சம். நீங்க நினைச்சு பாருங்க, இலவச வீடுன்னு ஒண்ணு கொடுக்காங்க தெரியுமா? கருணாநிதி இலவச வீடு 1.5 லட்சம் கொடுப்பாங்க, அவன் மோடி இலவச வீடு 2.5 லட்சம் கொடுப்பாங்க. 1.5 லட்சம் வீட்டுல 1.5 லட்சம் நீங்க கக்கூஸ் மட்டும் தான் கட்ட முடியும், வீடு கட்ட முடியாது. ஆனா அதுதான் நீங்க கட்டி வாழணுமாங்க. இவங்க பாருங்க 4 பக்கம் திறந்து விட்டு ஒரு பக்கம் மட்டும் உட்காந்து அகப்பட்டு 2 ஷேர் போட்டிருப்பாங்க, 8 லட்சம் ரூபாய்க்கு நிலக்கூட. எது நான் 3 பக்கம் ஓப்பன்ல இருக்கோம், டாப்ல ஒண்ணு மறைச்சிருப்பாங்க, இப்படி ஒண்ணு வச்சு உட்காரதுக்கு 8 லட்சம். நம்ம இங்க இருந்து படிய கட்டி கீழே வானம் தோண்டி அது எல்லாம் வச்சு 4 பக்கம் ஜோரை கட்டி செல்ஃப் வச்சு அதுக்கு மேல முடி ரூப் போட்டு அப்புறம் அதுல இவங்க படம் வேற ஒட்டி இந்த இளவெல்லாம் செஞ்சு முடிச்சா 2 லட்சத்துல வீடு கட்டணும். எப்படி இருக்கும்? எப்படி சொல்லுங்க பாப்போம். அதுக்கு 2 லட்சம், இதுக்கு 8 லட்சமா? நம்ம சொல்றாங்க அரசியல் கொள்ளையடிக்காம இருப்பாங்களா? அது கான்ட்ராக்ட் கொடுக்கணும், அங்க எம்எல்ஏ கொடுக்கணும், அது எம்பி வந்தா எம்பி கொடுக்கணும், அப்புறம் இந்த ஊராட்சி இருக்குது, இது பேரூராட்சி பேரூராட்சி தலைவர் கொடுக்கணும், அப்புறம் கவுன்சிலர் கொடுக்கணும், அந்த இன்ஜினியர் கொடுக்கணும், அங்க இருக்க யூனியன்ல கொடுக்கணும். எல்லாரும் எழுதி கொடுத்து வந்தா 40 ரூபாய் மிஞ்சுது. அதான் நம்ம பையன் நகத்தை வச்சு நோண்டுறாங்க, ரோட்டை வீடியோ எடுத்து போறாங்க. சாலை, புதிய சாலை. ஒரு பையன் என்ன பண்ணிட்டாரு, இங்க கும்பகோணம் பக்கம் இப்படி பேத்து எடுத்து வீடியோ போட்டான், மரணத்துக்கு உள்ள விட்டாங்க. அவனை எப்படா அவ்வளவு பெரிய சாலை தோன்றளவுக்கு நகை வச்சிருப்பாரு ராஸ்கல், உள்ள வா அப்படின்ட்டாங்க. யோ நகத்து சாலைய தார் சாலைய ஒரு நகத்துல தோண்டிட்டாங்க, அந்த சாலை ஓட்டத்துக்கு உள்ள விடுறோம். அதெல்லாம் கிடையாது தம்பி, தார் சாலையை உடைச்சிட்டான், மத்தியா நகத்தை வச்சு உடைச்சிருக்கான், அவனத்துக்கு உள்ள விடும். இப்படியா சட்டம்? பேசுறது குண்டாசு. இந்த தம்பி உங்களுக்கு வேட்பாளர் வந்திருக்குமே, அவன் மீது குண்டாசு எதுக்கு? மேடையில் இப்படி பேசுறதுக்கு. ஸ்டாலினை ஸ்டாலின் என்ன மாத்தி சொல்லி தம்பி, மாவனம் மச்சானம் ஏதாவது முடிவு பண்ணி கூட்டுரு. நான் ஸ்டாலின் என்ன குண்டாசு 3 மாசம் உள்ள இருந்தா தம்பி வந்திருக்கிறான். இந்த இப்ப ஒருத்தர் இல்லாத வழக்கத்துக்கு உள்ள வருது, 2 கேஸ் உள்ள வருது, உடனே குண்டாசுக்கு. ஏன் இந்த அரசை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. திமுக கூட்டத்தில் அதிமுக 2 பேச்சு பேசுவாங்க, அப்புறம் வாங்க ஒழிக அப்படின்னு. அதிமுக கூட்டத்தில் திமுக 2 பேச்சு பேசுவாங்க, அப்புறம் அப்படியே யாரும் கருத்து பேச மாட்டாங்க, கொள்கை பேச மாட்டாங்க, எழுத்து பேச மாட்டாங்க. இப்படியே அரசியல் பார்த்துட்டு இப்ப ஒருத்தர் துடிப்பா கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியல. கேக்குறியோ நீ? கேக்குற இந்த காவல்துறை போனீங்கன்னா சொல்லுவா தெரியுமா, நம்ம என்கிட்ட சட்டம் பேசுறியா? இல்ல என்கிட்ட சட்டம் பேசுற. நானும் நம்ம நினைச்சு பார்த்தேன், என்ன சட்டம் காவல்துறை பேசுறதுதானே வச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரியல சட்டம். என்கிட்ட நீ சட்டம் பேச தெரியாத என்கிட்ட பேசுற அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு கொள்கை என்னன்னு தெரியல, கோட்பாடு என்னன்னு தெரியல. அதான் உண்மை, ஒத்துக்கணும். ஏன்னா இங்க அரசியல் சிக்கல் பாருங்க. நீங்க 12ஆப்ல 10 முடிச்சு 11 போகும்போது கணித பாடம் எடுக்கணும் அப்படின்னா இன்ஜினியர் ஆக முடியும், பொறியாளர். மேத்ஸ் எடுத்தாதான் அவன் தகுதி வைக்கிறான். நீங்க பயாலஜி உயிரியல் பாடம் எடுத்தீங்கன்னா மருத்துவர் ஆகலாம், தகுதி. இப்ப நீட்டுன்னு ஒரு தேர்வு இருந்தாதான் இது படிக்க முடியும். வழக்கறிஞருக்கு ஒரு தேர்வு, எல்லாத்துக்கும் தகுதி இருக்கு. அரசியல்வாதிக்கு ஏதாவது தகுதி இருக்கா? ஏதாவது ஒரு தகுதி? எல்லாம் போய் சட்டமன்றத்தில் பாருங்க, நாளைக்கு சாவரவனா வரிஞ்சு உட்காந்துருக்காங்க. எந்திக்க முடியாத மாத்திர போய் படுத்த, காலையில் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தவன் அப்படி எல்லாம் உட்காந்துருக்காங்க. எது ஒரு தகுதியும் கிடையாது. 10 முறை எம்எல்ஏ, 8 முறை எம்எல்ஏ, 7 முறை எம்எல்ஏ. ஆனாலும் நாங்கள் நாட்டை வளப்படுத்துவதற்கு எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும், உங்களை வாழ வைப்பதற்கு எங்களுக்கு வாக்களிக்க. இதே சொல்றாங்க. 7 முறை 8 முறை ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த தொகுதியில் என்ன செய்ய வேண்டியது? இல்ல என்ன செய்ய முடியல? ஏதாவது ஒருத்தர் பேச சொல்லுங்க, ஒரு 1/2 மணி நேரம் பேச சொல்லுங்க. அந்த மேடையில் பேசவே மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி ஒன்றுதான் இந்த மாற்றத்தை முன்னிறுத்தி தேர்தலை சந்திச்சு கொண்டே இருக்கிறோம். இந்த தேர்தல் சொன்னது போல 5வது முறையும் தனிச்சே நிக்கிறோம். அதில் 117 பெண்கள், 117 ஆண்கள். இவங்க சொல்ற மாதிரி ஆண் பெண் சமம் அப்படி சும்மா நடிக்கிறதா கிடையாது. பாத்தீங்களா, எம்பி சீட்ல 2 பெண்ணுக்கு தான் கொடுப்பாங்க. கனிமொழி, தமிழச்சி தங்கப்பாண்டியன். 2 பேர் யாரு? கருணாநிதி வீட்டுல ஒண்ணு பிறந்திருக்கு, எங்க அண்ணன் தங்கப்பாண்டியன் அமைச்சர் வீட்டுல ஒண்ணு பிறந்திருக்கு. 2 பெண்கள் தான். 3ஆவது முறை இப்போ தென்காசி 2 தேர்தலா சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதனால தென்காசியில் ஒரு பெண்ணுக்கு 3 பெண்ணு கொடுத்துட்டாங்க. 37 ஆண்கள் 3 பெண்கள் தான். ஆனா நாம் தமிழர் கட்சி 20 பெண்கள் 20 ஆண்கள். ஒண்ணு நக்கல. நீங்க தோக்கிற கட்சி நிப்பாட்டுவீங்க, தோக்கிற நாங்களே நிப்பாட்டுற மூதேவி, நீ ஜெயிக்கிற கட்சி தான் நிப்பாட்ட வேண்டியதானே?
33% முக்கு முக்கிட்டு இருக்க மத்திய அரசுல போய் அப்ப இருந்து 33% இடம் ஒதுக்கீடு பேசிட்டு இருக்கல, நீ ஜெயிக்கிற வேண்டியதானே, நிப்பாட்ட வேண்டியதானே. நேற்று வந்து சின்ன விஜய் எல்லாம் கேள்வி ஆகி போச்சுல, மானங்கட்ட கேள்வி கேட்கறாங்கல்ல. அவர் பாருங்க நேத்து கட்சி வரைக்கும் வந்திருக்கு, எங்களுக்கு நேரம் திமுகவோட தான் போட்டி, நாங்க யாரோடையும் போட்டி திரும்பிக்கிறோம், நாங்க திமுக மட்டும்தான் பார்ப்போம். அவங்களுக்கு கோல் எப்படி தெரியல, பெரிய ரவுடி ஆச்சாரம் டானா முடியுதா அப்படிங்கிற மாதிரி நாங்க திமுகவோட தான் போட்டி போடுவோம், வேற யாரையுமே போட்டியா எங்க நேரம் கடற்கரை கூட போயிருக்காரு இன்னைக்கு, பாவம் காப்பா திருப்பி கூப்பிட்டு போயிட்டாங்க 3ஆம் மாவட்டம் எல்லாம். நினைச்சு பாருங்க, இன்னைக்கு பேசுறாரு வந்து நாங்க வரும்போது கரண்ட கட் பண்ணிட்டாங்க திமுக சரி, உள்ள போய் பார்த்தா மாவட்டத்தில் யாரு தாவேக மாவட்டத்தில் மனு கொடுக்குறான், கரண்ட கட் பண்ணி விடுங்க தலைவர் எங்க ஆள் வரும்போது, இவங்க தான் மனு கொடுத்துருக்காங்க கரண்ட கட் பண்ணுன்னு, மாவட்டத்தில் கரண்ட கட் பண்ண கொடுக்கான், தலைவர் சொல்றான் நீங்க கரண்ட கட் பண்ணீங்க, நீங்க பார்த்து பயப்படுறீங்களா அங்கிள், அங்கிள் சொல்லாதீங்க டியர் சார். அவர் இது சினிமானே நினைச்சுக்கிட்டாங்க இருக்கும், இந்த படத்துல வர்ற மாதிரி தம்பி இந்த அண்ணன் தம்பி இந்த அத்தை மகன் இந்த வெளிநாட்டு அக்கா புருஷன் இல்ல சார், நான் வெயிட் பண்றேன் நடிச்சா ஹீரோ தான் சார், நான் வெயிட் பண்றேன். அது மாதிரி இவர் ஆனா ஸ்ட்ரைட்டா முதலமைச்சர் தான் வந்து நிக்கிறது வைக்கிறது. நான் இன்னைக்கு ஏதாவது பேசுவாருன்னு பாக்குங்க, பரவாயில்ல 19 நிமிஷம், ஆனா அவரே சொல்லிட்டாரு நானே 3 நிமிஷம் தான் பேசுவேன், ஏன் என்ன தடுக்கிறீங்க அவரே சொல்றாரு. ஆனா உங்களுக்கு 3 நிமிஷம் தான் தெரியுமா, நாகப்பட்டினத்தை பத்தி ஒரு 3 நிமிஷம் பேசினாரு, அங்க இருந்தவங்களுக்கு அது என்னன்னு தெரிஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவங்க கத்திட்டு இருந்தாங்க 3 நிமிஷம் அந்த அது இல்ல இது இல்ல அது இல்ல அவ்வளவுதான், அதுக்கு மேல கண்டென்ட் இல்ல. மறுபடியும் ஆரம்பிச்சாரு, நீங்கள் நாங்கள் அறிவுறுத்தல் செல்லும் போது அனுமதி மறுக்கிறீர்களா, என்னை பேசணும் மக்களை நான் நேரடியாக கேட்கிறேன், நான் பேசவா வேண்டாமா, இதெல்லாம் அநியாயமா தெரியலையா, இதுவா பேச்சு. இத்தனை 2 வருஷம் 2 மாநாடு போட்டார் விஜய், நல்லா புரிஞ்சுக்கங்க பொதுமக்கள், 2 ரசிகர்களும் சேர்த்து சொல்றேன், 2 மாநாடு போட்டாரு, இன்னைக்கு உங்களை சந்திக்கவும் வந்துட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் என்ன மாற்றம் கொண்டு வரும் அவரால் சொல்ல முடியல. லஞ்சம் ஊழலற்ற ஆட்சினா அவர் இன்னைக்கு 200 கோடி வாங்குற நாங்க நீங்க தான் சொல்றீங்க, அந்த 200 கோடி வெள்ளையில தான் வாங்குறாரா, இல்ல அதுக்குதான் சரியா வரிப்பணம் கட்டுறாரா, இல்ல 2011 வாங்கின காருக்கு வரிப்பணம் கட்டாம மாட்டிக்கிட்டு இன்னை வரைக்கும் ஒரு வழக்கு மிஞ்சி நிக்கிற அந்த மாதிரி ஊழலற்ற ஆட்சி நடத்துவாரா அப்படின்னு வாய் வந்து பேசணும்ல. என்ன திட்டம், கல்விக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க, மருத்துவத்துக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க, ஏதாவது ஒண்ணு. நான் 2017 அரசியலுக்கு வந்துட்டேன், நான் நாகப்பட்டினத்தில் அப்பயே வந்து பேச என்னடா எடுத்து பார்த்தா காவல் மரத்தில் நீங்கள் எல்லாம் குத்துப்பாட்டு இல்லை என்று வருத்தப்பட்டிருக்கிறீர்கள், வேளாண் மரத்தில் 2 குத்துப்பாட்டு வைத்திருக்கிறேன், இதுவா அரசியல், எது ஈழத்தமிழ் மீனவர்களுக்காக பேச வந்த இடத்துல இதுவா. நீங்க எல்லாரும் சினிமா பேசுங்க, போராட்டத்தில் கூட உங்க சினிமா பேச வேண்டிய அவசியம் என்ன வருது, இங்கேயும் வசனம் தான் கண்ணா நான் அப்பவே வந்துட்டேன் கண்ணா, எழுதி கொடுத்த நல்லா தான் எழுதி கொடுத்திருக்காங்க. ஆனா என்ன சிக்கல் 3 நிமிஷம் மேல மனப்பாடம் பண்ண முடிய மாட்டேங்குது, அதுக்கே 3 தடவை பேப்பரை பார்த்து அவரையும் நம்பி கூட்டம். இப்ப என்ன தெரியுமா, நாளைக்கு முதலமைச்சர் ஆயிரம் விஜய் ஆன ஒண்ணு தம்பி நீங்க அமைச்சர் தம்பி நீங்க இந்த வாரியத்தை எடுத்துங்க, நீங்க அதல்லுங்க, நீங்க ஜாக்கிரதை எல்லாம் ஜாக்கிரதை அல்லணும். 2026 அப்புறம் டிவிக்கு அதான் ஆக போது பாருங்க. இப்ப அப்படியே நினைச்சுட்டு இருக்காங்க, தொலைக்காட்சியில காலையில இருந்து லைவ் நேரில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. மக்கள் என்னன்னா ஒரு இடத்துக்கு கொண்டு போறது, இவங்க தான் ஜெயிக்க போறாங்க, இவங்க வந்துருவாங்க. ஏன்னா மக்களுக்கு சிக்கல் என்ன தெரியல, ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும், நம்ம ஓட்டு ஜெயிச்ச ஓட்டா இருக்கணும், இந்த நம்பிக்கை இருக்கு பாருங்களா. அது நான் கேட்கிறேன், சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி 15 வருஷமா போராட்டம் நடத்துது, மலைகளுக்காக மண்ணுக்காக மக்களுக்காக மாடுகளுக்கு எல்லாத்துக்கும் போராட்டம். எந்த தொலைக்காட்சியில் நேரில் போட மாட்டேங்கிறான், புட்டு கொடுத்தா கூட வேட்பாளர் மட்டும் நாட்டுக்கு கூட காட்ட மாட்டேங்கிறான், மறுக்கிறான். எப்படியாவது கொஞ்சம் காசு பெரட்டியாது 234 வேட்பாளர் காட்டுறமே அது மட்டுமா போடியா அப்படின்னா கூட அதுக்கு அப்படி வரக்கூடாது, இதுக்கு இப்படி வரக்கூடாது, இந்த படம் இருக்கக்கூடாது, அந்த படம் இருக்கக்கூடாது, இந்த லைட் வரக்கூடாது, ஊடால கேமரா வரக்கூடாது, நீங்க ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, நாங்க மட்டும் தான் போடும். எவ்வளவு விதிமுறை. திமுக நேரடியா எடுத்து பேசுவாரு விஜய் அப்படின்னு சொல்றாங்க, நேரடியா அப்படி எப்படிங்க லைவா போடுறாங்க எல்லா டிவிலையும், எல்லா தொலைக்காட்சியும் நேரில் எப்படி வருது. அப்ப முதலாளி ஒத்துக்கிறாரு, இந்த முதலாளி இவர் திட்ட முதலாளி யாரு, திமுக ஒத்துக்குது. சீமான காட்டாதீங்க, விஜய காட்டுங்க. ஏன் ஓட்டு போடுற இளைஞர் கூட்டம் அங்கிட்டு போயிட்டு இருக்கு, இங்க இவனு நம்ம விஜய பெரிய பிம்ப மாதிரி காட்டணும்னா நமக்கு அப்படி போயிடும், எங்களுக்கு சிக்கலாம் பார்த்தோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா தலைவா, விஜயே அவர் மாநாட்டுக்கு காசு கொடுத்தா கொடுத்து கூட்டுவாங்க, அதான் உண்மை. வண்டி பிடிச்சு எங்களுக்கு ஓட்டு போட்ட 38 லட்சம் பேரும் ஒருத்தர் கூட துட்டுக்கு ஓட்டு போட்டவனே கிடையாது, காசுக்கு வாக்களித்தவர்களே நாம் தமிழர் கட்சியில கிடையாது. சன் டிவியோட உண்மை, சன் டிவி என்னைக்குமே கருத்து கணிப்பு நாம் தமிழர் கட்சி சேர்க்கவே மாட்டாங்க, பேசக்கூட மாட்டாங்க.
வந்துடக்கூடாது அவன் போட்டாதீங்க, போட்டா தெரிஞ்சிடும் அப்படின்றாங்க. ஒரு நாள் கருத்து கணிப்புல சேர்த்துட்டாங்க. எதுக்கு? விஜய் வந்ததுனால் யாருக்கு ஆபத்து, போறான் நாம் தமிழர் கட்சியா, அவன் தான் அழிய போறான் அப்படின்னு நினைச்சு கருத்து கணிப்பு போட்டு ஒரு 3 மணி நேரம் டீயை குடிச்சிட்டு வந்து பார்த்தா மாநாடு வந்துருச்சு போட்டவனுக்கு. ஏன்? நாம் விஜய் வருவதனால் யாருக்கு ஆபத்து? 44% திமுகவுக்கு, 43% அதிமுக இருக்கு. சந்தோஷம். அடுத்து அப்ப இருக்கடா விஜய் நாம் தமிழருக்கு பார்த்தா வெறும் 3% கட்டிருக்கு. எது? வெறும் 3. அது எல்லாருக்கும் ஏற்படக்கூடியதாங்க. எல்லா ஒரு புதுசு வந்து அப்படி ஒரு ஆடு ஆடுங்க அந்த மாதிரி. ஆனா இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம நாம் தமிழர் தேர்தல் வரட்டும் பாருங்க, நம்ம ஆளுகளுக்கு இப்ப கரண்ட் கட்டு பண்றதே எப்படின்னு தெரியல. எது? அவங்களே நினைச்சு அவங்களே எப்படி பண்றது திமுக பண்ணி அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காங்க. இந்த அனுமதினு ஒண்ணு கொடுக்க ஆரம்பிச்சு, தேர்தல் அனுமதிலாம் எப்படின்னு கிடைக்க ஆரம்பிச்சு, இவன் அனுமதி வாங்கிட்டு தேர்தல் முடிஞ்சு போயிடும். 2014 அப்படிதான் ஆயிடுச்சு நமக்கு. இப்படி சுத்தி கலெக்டர் ஆஃபீஸை பார்த்துட்டு வாரோம், நம்ம பிள்ளையார் மாதிரி சுத்திட்டு இருந்தோம், இங்க முருக மாதிரி ஓடிட்டாங்க. என்னன்னு கேட்டா எலெக்ஷன் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போதாங்கிட்டாங்க. அப்படி முதல் தேர்தல் சந்திக்கிறதுக்கு சிக்கல் எல்லாம் இனிமா விஜய் கட்சிக்கு தெரிய வரும். அவங்க நினைச்சுட்டு இருக்கிறாங்க என்னமா நாங்க மாற்றத்தை பேச சொல்லுங்க விஜய. ஒரே ஒரு கேள்விதான், என்ன தத்துவம் இருக்கிறது, அந்த மண்ணை ஆள்வதற்கு என்ன தகுதி இருக்கிறதா வேண்டாம், தத்துவம் என்ன இருக்கு. டிவிக்கு ஆளட்டும், யார் வேணாலும் ஆட்சி பண்ண. நான் சொன்னேன், எங்க அண்ணன் சீமான் விஜய் அவர்கள் வருவதோடு வரவேற்றாரு. நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி தான் இங்க இருக்க வேண்டும் என்ற நாங்க நினைக்கிற. தமிழ் தான் முதலமைச்சர், தமிழ் தான் எதிர்கட்சி தலைவர், இன்னொரு தமிழ் தான் எதிர்கட்சி, இன்னொரு தமிழ் 5 தமிழ் 6 தமிழ் கூட கட்சி ஆரம்பிக்கலாம். நீயா நானா சிறந்தவன் போட்டி போடலாம். ஆனா நீங்க தமிழர் அல்லாத திமுக இருக்குது, தமிழர் இல்லாத அதிமுக இருக்குது, தமிழர் இல்லாத மதிமுக இருக்குது, தமிழர் இல்லாத தேமுதிக இருக்குது, இப்படி பல கட்சிகள் இருக்குது. இதெல்லாம் உடைக்கிறதுக்கு ஒரு கட்சி வந்து நிக்குது. நீ மறுபடியும் வந்து பெரியாரு, அதே அண்ணா. எப்படி? நான் என்ன கேட்கிறேன், நீங்க புதுசா கட்சி வர போறீங்க, ஏற்கனவே தலைவர் தூக்கிட்டு வரணும், அந்த கட்சியில போய் சேர்ந்துட வேண்டியதானே. எங்க அண்ணன் சரத்குமார் மாதிரி கட்சி கழிச்சு போய் எப்படி பிஜேபி போய் சேர்ந்தாரு. அவர் மாரஸ்த கனவு கண்டிருக்காரு, அண்ணாமலை தான் சரியான தெரிஞ்சிருக்கு, மோடி தான் சரியான கட்சியை கலத்தறி எவனும் வந்தா விளாட்ட போனாரு, கட்சியில போய் சேர்ந்தாரு. அது மாதிரி புது கட்சி தொடங்க வேண்டியிருக்க வேண்டாம் விஜய். புதிய கட்சி தொடங்க உங்களுக்கு தத்துவம் நீங்க ஒண்ணு இல்ல. அந்த கட்சிக்காரங்க அஞ்சலி அம்மா யாருன்னு கேட்கல, டிவிக்கே சொல்லிட்டு இருக்காங்களா, அஞ்சலி அம்மா யாருங்க 5 நிமிஷம் பேசுவாங்க நம்ம பத்தி. நாம் தமிழர் கட்சி பேசுவாங்க யாருன்னு டிவிக்கு அங்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றி காலத்துல பேசுவாங்களா? ஈழத்தமிழர்கள் வாழ்வு என்று பேசுறாரு விஜய், அவங்களுக்கு கட்சிக்காரன் யாருக்கா தெரியுமா? கட்சியை ஏன் மீட்டெடுக்கும் சொல்றாரு யாராவது ஒருத்தர்? மாற்றம் என்ன மாற்றம் ஏதாவது ஒருத்தர் பேசுவாங்களா? இன்னைக்கு பொதுக்கூட்டம் போடணும்னு நினைக்கிறேன் தனியா. இன்னும் ஒரு கூட்டம் போட முடியல அவங்களால. ஏன்? நோக்கல. அவங்களுக்கு ஒரு ரசிகர் மனப்பான்மை இருக்குது. ஒருத்தர் போட்டு விட வேண்டாம், நாங்களும் வரவேற்கிறோம், வரட்டும். ஒருத்தர் வராமலே விரட்டி அடிச்சோம். யார? ரஜினிகாந்த் அவர்களை வரேன்னு ஒரு 30 வருஷமா கத்துக்கு நீ வாயா போயா அப்படின்னு தட்டி விட்டாச்சு. இந்த வட்டம் வந்து ஒரு அடி. இன்னுமே வராமலும் சரி, வந்து அரசியலுக்கு சினிமால இருந்து 50 வருஷம் நடிச்சுட்டு நேரடியா முதலமைச்சர் யாருமே வரக்கூடாது. அவன் நினைச்சுக்கிறது நாங்க எம்ஜிஆர் மாதிரி 1977 வரலாறு திரும்ப. எம்ஜிஆருக்கு வரலாறு சும்மா திரும்பிச்சு வந்தவன முதலமைச்சராக எம்ஜிஆர் அண்ணா காலத்திலிருந்து திமுக கிட்டத்தட்ட 17 வருஷமா தன் திரைப்படங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியை காட்டினாரு. அண்ணாவின் தம்பி என்று புகழ் பாடினாரு. தொடர்ச்சி அவர் ரசிகர்கள் எல்லாம் திமுக வச்சுக்கிட்டே இருந்தாரு. இல்ல திமுக இருந்தவர்களா தன்வசப்படுத்தி தன் ரசிகர்களா மாற்றினாரு. அண்ணா செத்த பிறகு கருணாநிதி முதலமைச்சராக்குவதற்கு 28 எம்எல்ஏக்களை கலந்து கொடுப்பதற்கு எம்ஜிஆர் தான் உதவினாரு. நேரடி அரசியலுக்குள்ள இல்ல, ஆனா அரசியலோடு உட்கார்ந்து இருந்தாரு. அப்புறமும் 10 ஆண்டு காலம் இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவரோட முரண் வரும்போது வெளியே வந்தாரு. ஒரு இதுக்கு போலான்னு நினைக்கும் ஒரு ரசிகர் கூட்டத்தை பார்த்தாரு. இது எதுக்கு நம்ம போய் சேர்த்துக்கிட்டு நம்மளே தனி கட்சி தொடங்கி முதல் தேர்தலே அவர் 3 தேர்தலை சந்திக்கல. முதல் இடைத்தேர்தல் தான். எங்க? திண்டுக்கல்ல இடைத்தேர்தல். அவர் போட்டிட்டு அவரால் நிறுத்தப்பட்ட வேட்பாளர் எம்பி வேட்பாளர் வெற்றி பெறாரு. எம்பி தேர்தலே ஜெயிச்சிட்டோமா, அப்ப நம்ம தேர்தல் சந்திச்சிடலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் பொது தேர்தலை சந்திக்கிறாரு. இவங்க இடைத்தேர்தலை சந்திக்க மாட்டாங்க. இடைத்தேர்தல் எம்பி தேர்தலா பரவாயில்ல, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலே சந்திக்க முடியல. இதுல விக்கிரவாண்டியில முதல் கூட்டம் வேற, அம்புட்டு கூட்டத்தையும் கூட்டி காட்டிட்டு என்ன சிக்கல் தெரியல. இது எதுக்கு இந்த பஸ்ல ஓபன்ல வரான்னு நினைக்கிறீங்க? திறந்தாப்புல இப்படி வருவாங்க, மைக் நின்று அந்த வடிவேலுக்கு மல்லிகை மதுரை மல்லி அந்த மாதிரி டவுன் மூஞ்சி உள்ள எடுத்துக்கிறார். அந்த மாதிரி மைக் நின்று நம்ம உள்ள வந்துருவாரு. அப்புறம் கையை மட்டும் இப்படி இதுல கோத்துல கையை இப்படி ஆட்ட வேண்டும், இவ்வளவுதான் ஆட்ட வேண்டும். நல்லா தான் நீட்டுங்க, யார் வாயை கூட நீட்டுனாலும் சொன்னாங்க. மைக்க நீட்டா நீ வாயை நீட்டு, கேட்கிற கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா விஜய் அவர்களே?
ஒரு கேள்வி, பத்திரிகையாளருக்கு நேர் பண்ண முடியுமா உங்களால? பத்திரிகையாளர் நேர்ல முடியுதா? அங்க இருந்து 3 கிலோமீட்டர் சுத்தி வர நாங்கள் வரக்கூடாதா? அப்படி எதுக்கு வர்றீங்க? ஏன் வர வேண்டி இருக்குன்னா, இப்ப நாகப்பட்டினம் விஜய் ரசிகர் மட்டும் வர நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, நாங்க சனிக்கிழமை ராமசாமி திட்டுறாங்க, ஏன்னா சனிக்கிழமை வீக்கெண்டு அரசியல் சொல்றாங்க. நாங்க சொல்லல, நீங்களே தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க. அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க, விடுமுறை நாட்களாக இருக்க வேண்டும். ஏன் ஞாயிற்றுக்கிழமை லீவ் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை இல்ல, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைனால தான் சிக்கலா இருக்கு. ஏன் சொல்லுங்க, இப்ப திருவாரூர் நாகப்பட்டினம் வந்ததுக்கு திருச்சியில இருந்து நம்ம ஆள் வந்திருப்பாங்க. அவன் ராத்திரி முழுக்க திரும்பி போனோம், மறுநாள் காலையில வேலைக்கு போனோம். அப்ப சனிக்கிழமை பக்கத்துல இருக்கிற 5-6 மாவட்டத்துல ஆள் வந்தா கூட ராத்திரி லேட்டா போனாலும் வீட்டுல போய் படுத்து ஞாயிற்றுக்கிழமை லீவ் போட்டு மறுநாள் வேலைக்கு போக முடியும். உங்களுக்கு புரியுது இல்ல? ஏன்னா ஒரே மாவட்டத்துல அவன் ஆளெல்லாம் கூட்ட முடியாது ஐயா, முடியாது. நீங்க தினம் இருக்க காணொலியில எடுத்து வைங்க, 10 மூஞ்சி பக்காவா தெரியும். இங்க தெரியும், அங்க தெரியும். அதெல்லாம் நீங்க எடுத்துட்டீங்க வச்சுங்களேன், இவங்க ஆள் இப்படிதான் தெரிஞ்சிடும். இதுக்குதான் ஒரு 5-6 நீங்க அன்னைக்கு திருச்சியில முதல்ல கேரளால இருந்து வந்திருக்கீங்க ஒருத்தன் முன்னாடியோட. அவரே சொல்ல, நான் போன முறை பார்க்க வேண்டும் நினைத்து மதுரையில் சந்திக்க முடியவில்லை, அதுக்காக கேரளாவிலிருந்து வந்திருக்கிறேன். அப்ப எங்க ஓட்டு போடுவாரு? திருச்சிக்கு ஓட்டு போடுவாரா? இதுல வேற ஒரு பொம்பளை, எனக்கு எங்க புத்தனை விட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். நல்ல வீட்டுக்காரரும் பக்கத்துல இருக்காங்க, எனக்கு தான் சாக்காய் போச்சு. எல்லா வீட்டு குடும்பத்திலும் பூந்திருக்கேன் விஜய் அப்படின்னு சொல்ல நம்ம பயமா இருக்கு. எப்படி பூந்திருக்கீங்க? பைத்தியமா பூந்துடாதீங்க. நீங்களா இன்னும் கூட்டம் இருக்கிற, இன்னும் 10 நாளுக்கு எதுக்குள்ளையாவது கொள்கையோட வருவதற்கு தயாராகுங்க. இந்த வேதாரண்ய மக்கள், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், உங்கள் ஊரை சுற்றி இருக்கிற விவசாய நிலங்களை பாதுகாக்கவும், உங்களுக்கான உங்கள் பிள்ளைகளுக்கான எல்லாரும் வெளிநாட்டுக்கு போய் வேலைக்கு போட்டிருக்கல நம்ம பகுதியில இருந்து, அவர்கள் எல்லாம் உள்ளூர்லயே நல்ல முதலீட்டுல நல்ல சம்பளத்துல வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கவும், ஏன்னா கல்வி கிடைக்கிறது வேலை வாய்ப்பு இல்லாம இருக்குது, அதெல்லாம் போக்கவும், வெளிநாட்டுக்கு போறோட நிலைமை நினைச்சு பாத்துங்க. நம்ம அக்கா தங்கச்சி கட்டி கொடுக்க வேண்டியிருக்கு, அனுமதி பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டியிருக்கு, அப்பா அம்மா கடனை ஒழிக்க வேண்டியிருக்குது, ஒரு நல்ல வீடு கட்ட வேண்டியிருக்குது. ஒரு நல்ல காரியத்துக்கு வர முடியாது. அப்பா அம்மாவோட மரணத்திற்கு கூட ஒரு சில பேர் இங்க வர முடியாம வெளிநாட்டுல அழுதகனோட வேலை பார்க்கறாங்க. சொந்த நிலத்துல வேலையில் வாய்ப்பு இல்லாதனால வெளிநாட்டுல போய் சீரழில நம்ம நினைக்கிறோம், வெளிநாட்டுக்காரன் அவனுக்கு என்னப்பா பவுசு காசு குட்டி கிடக்கு அப்படின்னு நினைக்கிறான். அவனோட சிரமங்கள் அவன் மனசுக்குள்ளதற்கு வெளியே தெரியாது. அதெல்லாம் மாற்றி சொந்த மண்ணிலேயே அவனுடைய வாரிசுகளுக்காவது வேலையை உருவாக்கி கொடுப்பதற்கு தமிழ்நாடு முழுக்க எப்படியோ இல்லையோ உங்கள் தொகுதியில் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கு என் அன்பு தம்பி இடுமாவனம் கார்த்திக் அவர்களுக்கு என் அண்ணன் சந்தமன் சீமான் நிற்பதாகவே நினைத்து, ஏன்னா எங்க அண்ணன் அவரு வேலையே கிடையாது. எங்க அண்ணன் ஒரு சைடு சுத்திட்டு இருந்தா தம்பி ஒரு சைடு சுத்திட்டே இருக்கான் பாடு. முழு நேர அரசியலா அவன் சொன்ன மாதிரி இந்த வயசுல ஒரு இளைஞன் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் விடுத்து முழு நேர அரசியலையே தன் வாழ்வாக மாற்ற அர்ப்பணித்துக் கொண்ட தம்பி இடுமான கார்த்திக் அவர்களுக்கு இந்த ஏர் கலப்பை தாங்கிய விவசாய சின்னத்துல உங்கள் வாக்கை செலுத்துங்க. இந்த தேர்தலில் ரொம்ப நீங்க சிரமம் வர வேண்டி இருக்காது. 10வது சின்னம், 8வது சின்னம், 2வது பெட்டி, 3 அதெல்லாம் ஒண்ணுங்க. முதல் பெட்டி ஒருவேளை முதல் சின்னமாவே வந்து நிற்கும். ஏன்னா என்ன அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா நீங்களா மாத்தி கொடுத்திருக்கீங்க. உண்மையிலே நன்றி சொல்லணும். அந்த நன்றியோட நாங்க சின்ன முன்னாடி வந்து நிற்போம். ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரிலாம் தெரியாது, ஜம்மன் இருப்பான் அந்த ஆளு, இந்த இடம் துடிச்சுக்கிட்டு நிப்பா. என்ன விவசாயம் ஏற்கிற பெற்றா முதல் விழுதாகணும். அதனால நல்லா சாப்பிடுங்க, தேர்தல் அன்னைக்கு சாப்பிடுங்க, சிந்திங்க. சாப்பிட்டவையோடு போய் சாப்பிட சமைச்ச அந்த பொருளை உற்பத்தி பண்ண விவசாயியை வாழ வைக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஏர் உழவன் இந்த விவசாய சின்னத்திற்கு உங்கள் வாக்கை செலுத்துங்கள். மாற்றத்தை உங்கள் வேதாரண்யம் தொகுதியிலிருந்து தொடங்குங்கள் என்று கூறி வாய்ப்புக்கும் வாய்மொழி கேட்பமைக்கு நன்றி கூறி நன்றி. வணக்கம். நாம் தமிழ்.